ஷேய் பிரம்மா ஏலே ஏலே காம்டா போயடா வவ்வா வவ்வா கிளம்புதுடா. எல்லாம் எங்கள் அண்ணன் ஆலயத்திலிருந்து வெளியே கிளம்புது. கைலாசத்தில் வெட்ட வெளிச்சத்தில் அப்படியே பூமியில் அப்படியே உலகத்தை பார்த்து கொண்டே இருக்கார். முக்கால் சத்தியம் ஏண்டா ஏலே காமுட்டா பேகளா எல்லாம் கோயில் சொத்து கோயில் இடத்த பூரா எழுதி பூரா தின்னு பூமியை பூரா அசிங்கம் பண்ணி வச்சுருக்க. ஏடா உன் உயிர் வாழறதுக்கு பூமியில் கொடுத்துருக்கார், கடவுளே கொடுத்துருக்கார். ஆட்டம் ஆடிக்கொண்டே இருக்கான். 2 கையை தூக்கி 2 காலை தூக்கி நைட்டு 8 மணி 9 மணி ஆனால் பொண்டாட்டிமார்களை அவன் மாற்றி மாற்றி அரசியல்வாதி காலை 2 மேலே தூக்கி கீழே இறக்கி நாசம் பண்ணுதில்ல. இப்போ இந்த நாசத்துக்கு இப்போ வவ்வா 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 கிளப்புதாரா கிளப்புதாரு. அந்த வவ்வா கிளப்பையில் நீ உறவாடுதில அந்த 2 ஆணுக்கும் பெண்ணுக்கும் வீங்கி 2 கண்ணு அப்படியே பழுப்படிச்சு போகும். பழுப்பு கலர் கலராக பழுப்பு அடிக்கும். அண்டா வாய்ப்பேகளா எவ்வளோ கணக்கு போட்டு பயம் இல்லாமல் நான் உட்கார்ந்து ஆட்டினானா அப்போ எவ்வளோ பெரிய திமிரு. அதான் கடைசி அத்தியாயத்தில் வவ்வா கிளப்பிடணும்டா அப்படின்னாரு எங்கள் அண்ணன் சொன்னார். ஈஸ்வரன் கரெக்டாக அந்த கணக்கை பார்த்து விடுதார். வவ்வாலை விட்டு உட்காந்துட்டான்டா. 8 நாட்டு சனி சனி சரி எல்லா ஆலயத்துக்கும் போவான், வெளியில் நிற்பான். வவ்வா பூரா நம்ம சொக்காரங்க வந்துட்டாங்க, நம்ம குடும்பம் தலைவர் வந்துட்டான், வவ்வா வந்துட்டான்டா. அப்போ இந்த மானிடப்பை எவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான். இவனை பூரா அந்த எச்சத்தை விட்டு 2 கண்ணை பழுப்பு அடித்து வயிறு ஊத வச்சு மருந்தடிச்சான்ல, அந்த மருந்தை நம்மளை விட்டு இவனை அப்படியே ரணவழி எடுத்து விடணும் அப்படின்னு அதுவே அது பேசுண்டா. இல்லை ஆடு மாடு கோழி பறவை எல்லாம் பேச்சுத்தன்மை கொடுத்தாடுறா. அது பூரா மந்திரத்தால் கெட்டி வாயை கெட்டி அறுத்து தின்னவார். இப்போ அதான் அதுக்கு தான் 2 குண்டை கசைக்கி ஆணுக்கும் பெண்ணுக்கும் கசைக்கி விட்டோம்னு சொன்னாரா. அதாண்டா கணக்கு. ஏண்டா மணியிட பேயலா வாயை திறந்து பேதிய இயற்கை சாப்பாடு கொடுத்துருக்காரு. செயற்கையிலாடா விளையாடிய இருடா இருடா. இப்போ வவ்வா கிளம்புதுடா. இன்னையிலேருந்து அரசியல்வாதிக்கு நாடி கெட்டு நெத்தியில் 1 ரூபா புரியுதா, நாற்காலி சேரு இன்னையிலேருந்து ஆகும். வவ்வா கிளம்புதுடா. எல்லா ஆலயத்திலும் கிளம்புதுடா. திருவண்ணாமலையில் பலாயிரம் கோடி வவ்வா இருக்குடா. திருவண்ணாமலையில் எங்கள் அண்ணன் இடத்துல பலாயிரம் கோடி இருக்குது. அப்போ சென்னை மெட்ராஸ் எப்படி நெரிக்கும், அதுவே நெரிக்கும்டா. பறவைகளே நெரிக்கும், அதுகளே பேசும். நம்மெல்லாம் சுதந்திரமாக ஐயா கடவுள் கொடுத்துருக்காரு சாப்பாடு உணவுகள், நம்மளை அடித்து அடித்து சாப்பிடுதான். இந்த பேரை என்னைக்கு ஐயா தண்டனை கொடுக்க நம்ம மூலியமாக என்னைக்கு கொடுக்க போகிறாரோ அப்படின்னு அதை வாயை திறந்து சொல்லிச்சிடா. இன்னையிலேருந்து அதுகளுக்கு பவரை கொடுத்துட்டாரு. அதுகளுக்கு பேச்சுத்தன்மை பேசுண்டா. வவ்வா பேசுண்டா. ஒவ்வொரு இடத்துகளில் சேட்டை பண்ணி இருக்கிறவன் ஆணும் பெண்ணும் வயிறு ஊதி 2 கண்ணு பழுப்பாக வீங்கி போயிடுவான். முக்கால்